ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இறைவன் நமக்கானவர். நம் பிணிகளை அறிந்து நமக்காய் பாடுபட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை கழுவினார். அப்படிப்பட்ட கடவுள் நம் தேவைகளையும் நம் வேண்டுதல்களையும் அவர் எடுத்து வைக்கின்ற பொழுது கட்டாயமாக பாராமுகமாய் இருக்க மாட்டார். நம்பிக்கையோடு கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்தியேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே நாம் சிந்திக்க இருப்பது புனித பவுலுடைய மனமாற்றத்தை பற்றி. சவுலாக இருந்த பவுல் எப்படி பவுலாக மனம் மாறினார் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. சிறப்பாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் வாசகத்திலே எப்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித பவுலை தடுத்தாட்கொண்டார் என்பதை பற்றி மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும், கிறிஸ்துவ நாமத்தை அறிக்கையிடுகிறவர்களை கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு தாமஸ்க்கு நோக்கி சென்று கொண்டிருந்த பவுலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தடுத்தாட்கொள்கின்றார். அப்பொழுது அவருடைய பார்வை போகிறது. அனனியா வழியாக மீண்டுமாக பார்வை பெறுகிறார். கடவுள் அவருக்கென்று ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதுதான் இந்த முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே, மார்க் எழுதிய நற்செய்தியிலே இறுதி அதிகாரத்திலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், திருமுழுக்கு பெற்று கடவுளுடைய வார்த்தையை அறிவியுங்கள் என்ற செய்தியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்வுகளோடு புனித பவுலை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பவுலுடைய மனமாற்றம். எப்படி இந்த பவுல் மனம் மாறினார்? மனமாற்றம் என்பது அவர் மனிதனாக மாறினார் என்பதை நாம் வைத்துக் கொள்ளலாம். பல நிலைகளிலே அவர் மாறினார். எதிலே அவருடைய மாற்றம் இருந்தது என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலிலே பவுல், சவுல் என்கின்ற பெயர் பவுலாக மாறுகிறது. சவுல் என்கின்ற அந்த பதத்திற்கு கேட்கப்பட்டவர் என்பது பொருள். பவுல் என்ற பெயருக்கு சிறியவர் என்பது பொருள். இங்கே கேட்கப்பட்டவர் என்றால் யாரிடமிருந்து கேட்கப்பட்டார்? அவர் தலைமை குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவருடைய கைப்பிள்ளையாக, அதாவது அவர்கள் சொல்லுவதை செய்கின்ற ஒரு முரட்டு மனிதனாக சவுல் திகழ்ந்தார். அதனால்தான் கண்ணில் கண்டவர்களை எல்லாம் கொன்று போட்டார், சிறையில் அடைத்தார், துன்பப்படுத்தினார். நாம் கொண்டாடுகின்ற முதல் மறைசாட்சியான ஸ்தேவானையும் இவர் கல்லால் எறிந்து கொள்வதற்கு இவருடைய தலைமையில் தான் ஆட்கள் சென்றது. அனைத்து நாம் திருத்தூதர் பணி நூலிலே வாசித்திருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த சவுலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தடுத்தால் கொள்கிறார். இங்கே ஒரு பெரிய ஒளி சவுலுடைய கண்ணை மறைக்கிறது. அவர் குதிரையிலிருந்து கீழே விழுகிறார். இந்த குதிரையிலிருந்து கீழே விழுகின்ற நிகழ்வை நாம் அவருடைய மனமாற்றத்தினுடைய தொடக்கம் என்று வைத்துக் கொள்ளலாம். குதிரையிலிருந்து கீழே விழுகிறார். நாமும் ஆணவம் என்கின்ற குதிரையிலிருந்து கீழே விழ வேண்டும். சாதியம் என்கின்ற குதிரையிலிருந்து கீழே விழ வேண்டும். நான் தான் பெரியவன் என்கின்ற பெருமையிலிருந்து கீழே விழ வேண்டும். நான் யாருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்கின்ற ஒரு எண்ணத்திலிருந்து கீழே விழ வேண்டும். நான் கடவுளுக்கு உரியவன் என்கின்ற நிலையிலே நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் குதிரையிலிருந்து கீழே தள்ளுகிறார். குதிரையிலிருந்து விழுந்த பவுலுக்கு கண் தெரியவில்லை. சவுலே, சவுலே, ஏன் என்னை இப்படி துன்புறுத்துகிறாய் என்ற வார்த்தை விண்ணிலிருந்து கேட்கிறது. அது சவுலுக்கு மாத்திரமல்ல, அவரோடு வந்தவர்களுக்கும் கேட்கிறது. ஆனால் அங்கே யாரும் இல்லாததனால் அவர்கள் எல்லாம் திகைத்து போகிறார்கள். குரல் மட்டும் வருகிறது, ஆளே காணுமே என்று. ஆனால் சவுல் மீண்டுமாக ஒரு பதிலை சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் யார்? இங்கே ஆண்டவரே நீர் யார் என்று சவுல் கேட்டிருப்பாரா, அல்லது எப்படி கேட்டிருப்பார் என்று யோசிக்கின்ற பொழுது கிரேக்க பதத்திலே கீரியே லெய்சோன் அப்படி என்று வருகின்ற பொழுது, கீரியே லெய்சோன் அப்படின்னா லார்ட் ஹேவ் மர்சி. கீரியே என்றால் ஐயா அல்லது ஆண்டவர் என்பது பொருள். அப்படி என்றால் அவர் ஐயா
அல்லது ஆண்டவரே என்று அழைத்திருக்க வேண்டும். ஐயா, ஆண்டவரே நீர் யார்? ஏதோ ஒன்று. ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கின்ற பொழுது, நீர் துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொன்ன உடனே திருத்தூதர் பணியிலே நாம் வாசிக்கலாம் 22வது அதிகாரத்திலே, நான் என்ன செய்ய வேண்டும்? பவுல் உடனடியாக நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அனனியா என்கின்ற ஒருவர் உமக்கு தெளிவுபடுத்துவார் என்று ஆண்டவர் அதோடு நிப்பாட்டிக் கொள்கிறார். சவுல் தரையில் விழுந்தவர் எழுந்து நடக்க முற்படுகிறார். அவருக்கு கண் தெரியவில்லை, பார்வை பறி போய்விட்டது. 3 நாட்கள் அவர் பார்வை இல்லாமலே இருக்கிறார். இந்த 3 நாட்களை நாம் எதோடெல்லாம் ஒப்பிட வேண்டும்? இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். இதை நாம் நம்முடைய எண்ணங்களிலே வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு என்பது நாம் பாவத்திலிருந்து மரித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுகிறோம். பாவம் இல்லாதவர்களாக, அப்ப அழுக்கு இல்லாதவர்களாக, புதிய வாழ்க்கை மரணித்து, பாவத்திலே மரணித்து புதிய வாழ்வில் நாம் எழுகிறோம். அதுபோல இந்த 3 நாட்கள் உலக பார்வை, உலகத்திலிருந்து அவர் வேறுபடுகிறார். உலக எண்ணங்களிலிருந்து வேறுபடுகிறார். உலக பார்வையிலிருந்து வேறுபடுகிறார். இப்படி சவுல் 3 நாட்கள் தனிமையாக்கப்படுகிறார். அவர் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். அவர் எதை பற்றியும் கவலை கொள்ளவில்லை. தான் எதற்காக அனுப்பப்பட்டோம் என்பதை பற்றி கவலைப்படவில்லை. தன்னோடு இருந்தவர்கள் எங்கே என்று கவலைப்படவில்லை. தான் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்று அவர் கவலைப்படவில்லை. 3 நாட்கள் அவர் அமைதியாக இருக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் அனனியாவுக்கு தோன்றி செய்தியை சொல்லுகிறார். அவர் என்னை பற்றி அறிவிக்க இனி நாடுகள் எல்லாம் சொல்லுவார். நீ சென்று அவரை ஆசீர்வதியும், என் பெயரால் அவரை ஆசீர்வதி என்று சொன்ன பொழுது அனனியா அவரிடம் சொல்லுவார், அவரை பற்றி உனக்கு தெரியும் ஆண்டவரே, எத்தனை பேர் என்னவெல்லாம் செய்தார் என்று. ஆனால் இனி அவர் என் பெயரை அறிக்கையிடுகின்ற கருவியாக நான் மாற்றி இருக்கிறேன், அவர் அதை செய்வார் என்று சொன்ன பொழுது இங்கே சவுல் பவுலாக மாறுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், சிறிய குழந்தையை தன்னிடம் அழைத்து கொண்டு, விண்ணரசு இவர்களுக்குரியதே, இத்தகையோருக்கு விண்ணரசு உரியது, சிறு பிள்ளை போல நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசு உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லுவார். சவுலாக இருந்த பவுலை ஆண்டவர் சிறியவர், அதாவது பவுல் என்றால் சிறியவர், அவரை தமக்கு ஏற்றவராக மாற்றுகிறார், சிறியவராக மாற்றுகிறார். பவுலுடைய பாதை எதெல்லாம் மாறியது? அவர் தலைமை குருக்களுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரை அழிப்பதற்காக சென்ற அவருடைய பாதையை கடவுள் மாற்றுகிறார். எந்த ஒரு நோக்கத்திற்காக சென்றாரோ அந்த பாதையை அவர் மாற்றுகிறார். கடவுளை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக, கடவுளுடைய பெயரை அறிவிக்கின்ற ஒரு நபராக பவுல் மாறுகிறார். இங்கே அழித்தொழுக்க வேண்டும், கொன்றொழிக்க வேண்டும் என்கின்ற பவுலை கடவுளுக்காக எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும், அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நிலையிலே மாறுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொன்னாலே அனைவரையும் கொல்லுவேன் என்று சொன்ன சவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிக்கையிட்டு அனைவரையும் அறிக்கையிட சொல்கிறார். அவரே நம் ஆண்டவர், அவரே நமக்கு வாழ்வுக்குரியவர் என்று அறிக்கையிட சொல்லுகிறார். இப்படி சவுலாக இருந்த பவுல் மனம் மாறுகிறார். இந்த மனம் மாறி இந்த சவுல் கடவுளோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். கடவுள் அவருக்கு சொன்ன எல்லா பணிகளையும் செய்கிறார். தன்னை திருத்தூதர் என்று இவர் சொல்லிக் கொள்ள ஆரம்பிக்கிறார். அது எப்படி என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கலாம். திருத்தூதர்கள் எல்லாம் ஆண்டவர் அழைத்த உடனே மறுபேச்சின்றி வந்தார்கள். யாக்கோப்பும் அந்திரேயாவும் ஆண்டவர் அழைத்த உடனே தங்களுடைய படகுகளை வலைகளை விட்டு வந்து விட்டார்கள். யோவானும் யாக்கோப்பும் ஆண்டவர் சொன்ன உடனே தன் தந்தையையும் படகையும் விட்டு வந்து விடுகிறார்கள். சுங்கசாவடியில் அமர்ந்திருந்த லேவியும் ஆண்டவர் அழைத்த உடனே அவரோடு வந்து விடுகிறார்கள். மறுபேச்சு இல்லை. இதே நிகழ்வுதான் சவுலாக இருந்த பவுலுக்கும் நிகழ்கிறது. ஆண்டவர் தடுத்து ஆட்கொண்ட பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். நீர் துன்புறுத்தும் இயேசு என்று சொல்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னை முழுவதுமாக கடவுள் அர்ப்பணிக்கிறார். அந்த திருத்தூது பணிக்கு தேவையான ஒரு எண்ணத்தை அங்கே அவர் வரவித்துக் கொள்கிறார். அப்படி என்றால் நானும் திருத்தூதன் தான் என்கிறார். ஏனென்றால் நம் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சிறு மாற்றம் தான் நம்மை பெரிய நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஏனென்றால் அன்னை மரியாவை வானதூதர் சந்தித்தார், கபிரியேல் வானதூதர். அதுதான் அன்னை மரியாவின் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மோசேவை ஆண்டவர் முட்புதரிலே சந்திக்கிறார். அங்கேதான் இஸ்ரவேலருடைய விடுதலை முடிவானது. இப்படித்தான் இங்கே பவுலும்
ஆண்டவர் ஆட்கொள்கிறார், மனமாற்றம் பெறுகிறார், புதிய வாழ்க்கைக்குள் நுழைகிறார். பிரியமானவர்களே, இந்த பவுலுடைய மனமாற்ற நிகழ்வை நாம் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் மனம் மாறினார், மனிதனாக மாறினார், தனது பாதையை மாற்றினார், தனது வழியை மாற்றினார், தனது எண்ணத்தை மாற்றினார். எல்லாவற்றிலும் மாற்றம் இருந்தது. ஆனால் இவற்றை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நமக்கு என்ன மாற்றம் இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது கேள்வி. சவுலாக இருந்தவர் பவுலாக மாறினார். கிறிஸ்துவை கொண்டொழிக்க போனவர் கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்தார். கிறிஸ்துவை நாமத்தை அறிக்கையிடக்கூடாது என்று சொன்னவர் கிறிஸ்துவ நாமத்தை அறிவித்தார். மாற்றம் இருந்தது. ஆனால் இதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் எண்ணத்தில் என்ன மாற்றம் இருக்கிறது? அவருடைய நாமத்தை வைத்துக் கொண்டு பவுல் அவருடைய நாமத்தை வைத்துக் கொண்டே மனம் மாறாமல் இன்னும் பலர் நம்மில் இருக்கிறோம். நம்ம எப்பொழுது மனமாற்றம் வரப்போகிறது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் திருச்சபை நம்மிடம் கேட்டுக்கொள்வது இதைதான். பவுலுடைய நாமத்தை நீங்கள் தாங்கி இருக்கிறீர்களா? அவரை போல வாழ முயற்சி செய்யுங்கள். மனம் மாறுங்கள். கிறிஸ்துவை அறிவிக்கின்றவர்களாக வாழுங்கள். கிறிஸ்துவை தாங்கி செல்கின்றவராக மாறுங்கள். கிறிஸ்துவனுடைய சீடராகவே மாறுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என் ஒப்பற்ற செல்வம், அவரை விட இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா செல்வங்களையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்ன அந்த பவுலை போல மாறதான் திருச்சபை என்று நம்மை அழைக்கிறது. அப்படி நாம் மாறுவோமானால் ஆண்டவர் நம்மை பார்த்தும் நமக்குமான ஒரு ஆசிரியை கொடுப்பார். நம்மையும் அவருடைய வார்த்தையை அறிவிக்க செல்கின்ற ஒரு மக்களாக நம்மை மாற்றி கொடுப்பார். புனித சவுலும் பவுலாக மாறி திருமுழுக்கு பெற்று இறைவனை அறிவிக்க ஆரம்பித்தார். அப்படி என்றால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கடவுளை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் பெயரை மட்டும் வைத்துக் கொண்டால் போதாது. அந்த புனிதர்களுடைய பெயரை மட்டும் வைத்துக் கொண்டால் போதாது. அந்த புனிதர்களைப் போல நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் வாழ்வோமானால் கடவுள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னது போல, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே நான் பூரிப்படைகிறேன், இவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள் என்று விண்ணிலிருந்து ஒரு குரல் ஒலிக்கும். அந்த குரலுக்காக நாம் காத்து கொண்டிருப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. புனித பவுலினுடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் இனிய பெயர் நாம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமேன்.